தமிழ் மின்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. நிறைய சம்பவங்கள் அரசியல் களத்தில் நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல ஜாஃபர் சாதிக் அவருடைய தம்பியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஜாஃபர் சாதிக் இவரை சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் பண்ணார் அப்படின்னு இடி ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 27ஆம் தேதி வரைக்கும் ஒரு நீதிமன்ற காவல் கொடுக்கப்பட்டிருக்கு. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் முதல்ல கைது செய்யப்பட்ட 2000 கோடி போதைப்பொருள் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து கடத்தினார், விற்றார் அப்படிங்கிற கணக்கு இருந்துச்சு. அதில் என்சிபியோட வழக்கில் இப்போ ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு. அடுத்து இடி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கில் இடி ரெய்டு நடத்தினாங்க. நேற்று முன்தினம் ஜாஃபர் சாதிக்குடைய சகோதரர் சலீம் விசாரணைக்கு வர சொல்லி சம்மன் அனுப்பப்பட்டிருந்துச்சு. அவரும் ஆஜராகியிருந்தார். விசாரணை முடிந்து அவரை சட்டவிரோத பண பரிமாற்றம் தடுப்பு சட்டத்தின் கீழே இப்போது இடி கைது பண்ணியிருக்காங்க. ஸோ போதைப்பொருள் வழக்கில் அவருக்கு பிணை கிடைச்சிருந்தாலும் இங்கே பணம் சட்டவிரோதமாக கையாடப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. அதனால் நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த என்சிபி கேஸ் ஒருவேளை இவங்க தப்பிக்கிறதுக்கு அங்கங்கே ஓட்டைகளை வச்சு தப்பிக்க முடிஞ்சாலும் இடி கேஸில் ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இதை கைது காட்டுது. இதுக்கப்புறம் அப்போ ஏதாவது நடவடிக்கைகள் இவர் மேலே திரும்ப ஜாஃபர் சாதிக் மேலே ஏதாவது வரும்? இப்போ அடுத்து 2 பேர்த்தையும் விசாரணைக்கு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போது ஜாஃபர் சாதிக்குடைய சகோதரரையும் 5 நாட்கள் காவல் எடுத்து விசாரிக்க இடி அனுமதிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த விசாரணை நடக்கும். அப்புறம் திருப்பி இடி ஜாஃபர் சாதிக் கேட்பாங்க. இடையில் அவருடைய மனைவி கைதாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா அவங்களுக்கு முன்ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு. அதனால் எப்போ வேணால் அவங்கள கைது பண்ணலாம் இடி நினச்சா. அதனால் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ரொம்ப நாளாக நான் வருவேன்னு ஒருத்தர் பில்டப் கொடுத்துட்டு இருந்தார். முதல் தடவையாக கட்சி அனௌன்ஸ் பண்ணி பல மாதம் கழித்து ஒரு வழியாக மாநாடு நடத்த முடிவு பண்ணி அதுக்கு இடத்த தேடி கலைஞ்சு அது நிறைய பிரச்சனையாகி அதிலே நிறைய அரசியல் பண்ணுறாங்கலாம் பேசி ஒரு வழியாக டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க போலயே. எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. ஓகேவா, இப்போவும் ஊடகத்தில் ஒரு தகவல்கள் தான் வெளியாக இருக்குது. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. என்னென்னா சில பெய்டு மீடியாஸ் என்ன பண்ணாங்க, விஜய் இவ்வளோ கூட்டம் கூட்ட போகிறார், இப்படி பண்ண போகிறார், அப்படி பண்ண போகிறார் அப்படின்னு வாய்க்கு அடிச்சு விட்டாங்க. அப்படிலாம் இல்லாமல் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, பிப்ரவரி 2ஆம் தேதி விஜய் கட்சி அறிவித்தார். கட்சி பேர் அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் கட்சியுடைய கொடி அறிவிப்பு இருக்குது. கட்சியோட மாநாடு, முதல் மாநாடு ஒன்று இருக்குது. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, ஆகஸ்ட்டில் கட்சி கொடி அறிமுகம் தனியாக இருக்கும், மாநாடு தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இப்போ மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, இது வரைக்கும் கட்சி அறிவிப்பே மாநாடு போட்டதாக எல்லோரும் சொல்லுவாங்க. விஜயகாந்தாக இருக்கட்டும், கமலாக இருக்கட்டும், எல்லோரும் மாநாடு போட்டாங்க. ஸோ இவரும் மாநாடு போட்டு சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டது. சோசியல் மீடியாவில் தான் கட்சி நடத்திக்கிட்டு இருந்தார். இப்போவும் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவர் களத்தில் போய் நிற்கணும். இப்போ விஜயகாந்தோ இல்லை கமலோ அட்லீஸ்ட் மக்களை பார்க்கறதுக்கு கிடையாது. இவர் மக்களை பார்க்கறதுக்கு கிடையாது இருக்காருன்னு தெரியல. இதில் இரண்டும் தனித்தனி ஈவெண்ட்டாக இருக்க போதா, கொடி அறிமுகம் தனி ஈவெண்ட்டாகவும் மாநாடு தனி ஈவெண்ட்டாக இருக்க போதா தெரியல. செப்டம்பர் 5ஆம் தேதி படம் வெளியாக இருக்குது, கோட் படம். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு படம் இருக்குது. இதற்கு இடையில் மாநாடு நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. செப்டம்பர் மாதம் நடத்தியே தீர்வது அப்படின்னு விஜய் முடிவில் இருக்காராம். செப்டம்பர் மாதம் மழைக்காலம், இப்போ வச்சு தேவையில்லாமல் இடைஞ்சல் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு ஜனவரியில் வச்சுக்கலாம் அப்படின்னு பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர் சொல்லியிருக்கார். இது இல்லை செப்டம்பர்லாம் நடத்தி ஆகணும் அப்படின்னு செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாளில் பெரியார் பிறந்த மண்ணான ஈரோட்டில் நடத்தலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க போல இருக்குது. டேட்டில் ஒரு சிக்கல் இருக்குது. ரெண்டாவது பெரிய ஈரோட்டில் நடத்துறது அப்படின்னா தென் தமிழ்நாட்டில் இருக்க தென்பகுதியை சேர்ந்தவங்க வந்துட்டு போகிறதுக்கு டிராஃபிக் பிரச்சனை. இன்னொன்று ஈரோட்டில் அவ்வளோ பெரிய ஏரியா கிடையாது, இடம் கிடையாது அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னால ஒதுக்கிட்டாங்க. காமனான ஒரு பிளேஸாக இருக்கணும், எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்கும் ஈஸி ஆக்சசபிளாக இருக்கணுங்கிறனால தான் மதுரை இல்லாட்டி திருச்சியில் வைக்கலாம். மழைக்காலமாக இருந்தால் மழை பெஞ்சால் சகதி வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏரியா பார்த்து தான் ஜி கார்னர் பிளேஸ் சூஸ் பண்ணாங்க. பட் ஜி கார்னரில் இடம் இவங்க ஒரு 3 லட்சம் பேர் தான் எதிர்பார்க்குறாங்களாம். 3 லட்சம் பேர் தான் 3 லட்சம் பேர் எதிர்பார்க்குறாங்களா? 3 லட்சம் பேர் அது கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, அமௌண்ட்டு கொடுத்துங்கிறது வேறு விஷயம். ஏன்னா அது பிரச்சனை இல்லை. 3 லட்சம் கூட்டுறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயந்தான். அதனால் இவங்க அந்த ஜி கார்னரை பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 1.25 லட்சம், 1.5 லட்சங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது பக்கத்தில் இருக்க ஒரு ரயில்வே இடத்தையும் வாடகை கேட்டிருப்பாங்க பொழுது ரயில்வே நிர்வாகம் கொடுக்க மறுத்துருச்சு. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் விக்கிரவாண்டியில் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு சொந்தமான ஒரு கல்லூரி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா,
22ஆம் தேதி நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 22ஆம் தேதி ஆடி மாதம் அந்த ஒரு ஏதோ கிருத்திகையோ ஏதோ வருதான், அந்த நாள் நடத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஜோசியர் நாள் குறித்து கொடுத்துருக்கார். இன்னொருத்த பாயிண்ட் இது இல்லாம அன்னைக்கு வேற அமாவாசை வருது, எவனாவது வந்து கட்சி அமாவாசை போய் இப்படி வைப்பானான்னு வேற கேள்வி கேட்கறாங்க. அமாவாசை முடிஞ்சு போச்சு, ஆடி அமாவாசை முடிஞ்சு போச்சு, கிருத்திகை அன்னைக்கு இது பண்ணலாம் அப்படின்னு திரு புஷியானந்த் அவரோட ஜோசியர் சொன்னாங்க அப்படின்ட்டுன்னு. ஆனால் வந்து அது தேய்பிறையில் கட்சி நிகழ்ச்சி, கட்சி தொடக்க விழாவா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கட்சிக்குள்ளே வந்து எதிர்ப்புகள் வருது. கட்சியில் முதல்ல யார் இருக்காரு எதிர்குரல் கொடுக்குறாங்கன்னு தெரில. தெரிஞ்சது 2 பேர், விஜய், புஷியானந்த். அப்புறம் அந்த விஜய்க்காக பேசுகிறதுக்குன்னு ஒரு 4 பேரை வந்து பேமெண்ட் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வச்சுருக்காங்க. அது போக அங்கங்கே சினிமா ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு பேமெண்ட்டுக்கு சில ஆட்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோதானே ஒழிஞ்சு மற்றபடி யாரும் இருக்க மாதிரி தெரியல. ஸோ அதுதான் 22ஆம் தேதி நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு 18 தீர்மானங்கள் எதுவும் வச்சுருக்காங்களாம், மாநில உரிமைகள் சார்ந்து, மாநில அரசு சார்ந்து, ஒன்றிய அரசு சார்ந்து அப்படிலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும், 6 மணிக்கு விஜய் பேசுவார் அப்படின்னு. அண்ணன் எழுதி கொடுக்காம என்ன பேசுவான்னு தெரில, ஸ்கிரிப்ட் எதுவும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரில. பார்ப்போம் என்ன நடக்கப்போ. சரி, இந்த அளவுக்கு ஏன் செப்டம்பரில் தான் வேணும்னு ஏன் ரொம்ப பிடிவாதமாக இருக்காரு? இல்லை முடிச்சுட்டா அடுத்த படம் ஷூட்டிங் போய்க்கலாம்ல. நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் கட்சி கொடி எதுவுமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. என்னதான் அப்போ மாநாட்டில் வேற, அப்போ வெறும் தீர்மானத்தை மட்டுமே பேசிட்டு இருந்துட்டு கட்சி சார்ந்து அப்போ எப்போ தான் பேசுவாங்க? மாநாட்டில் வந்து ஒன்று மாநாட்டுக்கு முன்னாடியே கொடியை அறிவிச்சிருவாங்க, இல்லைன்னா மாநாட்டுக்கு பிறகு இருக்க போகுது. எப்படியும் வந்து ஒன்று வந்து மஞ்சள் கலர் இருக்கும், ஒன்று சிவப்பு கலர் இருக்க போகுது. 2 கலரை தாண்டி எக்ஸ்ட்ராவாக என்ன கலர் கொடுக்க போகிறாங்கிறது தான் இப்போ பிரச்சனையாக. அதுதான் வந்து முக்கியமாக பார்க்கணும். கண்டிப்பாக வந்து மஞ்சள் கலர் ஒன்று இருக்கும், ஓகேவா? அது ஏன் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு புரியும், ஓகேவா? ஏன் அந்த மஞ்சள் கொடி அப்படிங்கிறது, மஞ்சள் கலர் அப்படிங்கிறது எஸ்எஸ்சியோடைய வரலாறு ஆராய்ஞ்சிங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்கும். போகலாம். ரைட், அப்போ அடுத்ததுக்கு போயிடலான்றீங்களா? அடுத்ததாக வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வழக்கு. நாகேந்திரன் அவர்களை வந்து 22வது நபராக குற்றவாளி லிஸ்ட்டில் சேர்த்து இப்போ வந்து திரும்ப அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரை வந்து ஆஜர்படுத்துகிறாங்கன்னு வேற சொல்லியிருந்தாங்களே. 22வது நபராக சேர்க்கல, அவர் வந்து கைது செய்யப்பட்டதில் 22வது நபர். 22வது நபராக சேர்த்தாங்கன்னா A22 ஆயிரும். ரைட்டு, அந்த ஆர்டர் வந்துடும். அப்படி வராது. யார் இது வரைக்கும் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ இவரை இல்லை, அதுக்கப்புறமும் சிலர் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. அது வேறு, அதுக்கப்புறம் வேறு அரெஸ்ட் ஆகிருக்காங்க. ஸோ அந்த தினத்தந்தியில் கனித்தீவு போகும் அப்படின்வாங்க, முடியாமல் போகுதுன்னு, அந்த மாதிரி ஆகிட்டுருக்குது. இப்போ வந்து இதில் 2 அப்டேட் வந்திருக்கு. ஒன்று வந்து என்னென்னா 3 அப்டேட் கூட சொல்லலாம். ஒன்று வந்து அஸ்வத்தாமன், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகி அஸ்வத்தாமன், அவர்கிட்ட விசாரணை நடத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 கேள்விகளை வந்து அவர்கிட்ட கேட்டதாக சொல்கிறாங்க. முதல் விஷயம். ஸோ அவருக்கு தான் முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது. ஒன்று கேள்வி எல்லாம் கூடவா கவுண்ட் பண்ணுவாங்க? இல்லை, எவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்கங்கிற விஷயம் இருக்குது. ஏன்னா அது வந்து வழக்கு விசாரணையில் முக்கியமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஜெயலலிதா வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து எத்தனை கேள்விகள் கேட்டாங்க, நேரடியாக எத்தனை கேள்விகள் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஏன்னா அம்மையார் வந்து வழக்கை ஓபிடிக்கிறதுக்காக வந்து இனி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணு, தெலுங்கில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் உருட்டி டைம் இழுத்தாங்க. ஸோ இதில் வந்து எத்தனை கேள்விகள் கேட்டாங்கிறது முக்கியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா தீவிரத்தன்மை இருக்குது, என்னென்ன விஷயங்களை அவங்க பதில் சொல்லியிருக்காங்க, எத்தனை கேள்விகளுக்கு நேரடியாக பதில் சொன்னாங்க, எத்தனைக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் ஒரு பக்கம் விசாரணை நடைபெற்றிருக்கு. இன்றைக்கி இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் எழும்பூர் நீதிமன்றத்தில் நாகேந்திரன் வந்து ஆஜர்படுத்தப்பட்டிருக்காரு. அடுத்து அவரை விசாரணைக்கு எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது காவல்துறை அனுமதி கேட்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. கேட்டால் அவங்க நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் பார்க்கறதுக்கு. இதற்கிடையில் வந்து பொன்வண்டு சோப்பு நிறுவனம் வந்து ஒரு அரசு நிலத்தை வந்து ஆக்கிரமித்து கட்டடங்கள் கட்டி வச்சுருந்தாங்க. அதை நாங்கள் மீட்டிருக்கோம். நேற்று அரசு தரப்பில் வந்து ஒரு தகவல் வந்துச்சு. திருவள்ளூர் மாவட்டத்தில் பகுதியில் 150 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு நிலம் வந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கு, ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அதை வந்து அரசு கையகப்படுத்தியிருக்கு அப்படின்னு தகவல் இருக்குது. இந்த நிலத்தின் பிரச்சனையின் காரணமாகவும் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டிருக்கலாம், ஆம்ஸ்ட்ராங் பிரச்சனைக்கு இந்த நிலத்தின் பிரச்சனையும் காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்ன அப்படிங்கிறத அஸ்வத்தாமனுடைய விசாரணை முடிவும் நாகேந்திரன் அவர்களுடைய ஆஜர்படுத்தப்பட்டதில் என்ன நீதிமன்றம் முடிவெடுக்குதுங்கிறத பொறுத்து அடுத்த அப்டேட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரைட்டு, அடுத்ததாக அப்படியே இந்த பக்கம் கல்வித்துறை பக்கம் வந்தோன்னா பாட புத்தகங்களுடைய விலையெல்லாம் ரொம்ப அதிகமாகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகம் இவங்க தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை பாண்டிச்சேரிக்கும் அவங்க தான் டெக்ஸ்ட் புக்ஸ் கொடுக்குறாங்க.
சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறதே அவங்க தான், எக்ஸாம்ஸ் நடத்துகிறதும் வந்து சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறது பாடநூல் கழகம் ஃப்ரேம் பண்ணுறது. எஜுகேஷன் போர்டும் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு காமனான எஜுகேஷன் போர்டு தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னென்னா, இந்த பாடநூல் கழகத்திலேருந்து அச்சடிக்கப்படும் புத்தகங்கள் அரசு பள்ளிகளுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது போக தனியார் பள்ளிகளுக்கு, அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது போக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கெல்லாம் வந்து புத்தகங்கள் இதோடைய விலை வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து கண்டனம் வந்திருக்கு. ஏன் இப்படி வந்து மாணவர்கள் தலையில் சுமையை இறக்குறீங்க, போட்டித் தேர்வுக்கு தயாராகவங்கள்ட்ட நீங்கள் ரேட்டு வச்சு அதிகமாக வச்சிங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள், குறிப்பாக எடப்பாடி வந்து அவர் வந்து குற்றம் சாட்டியிருக்கார். பட் இதில் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதாவது அந்த புத்தகம் வேணால் தயாரிக்கப்படக்கூடிய அந்த புத்தகத்துடைய மேல் அட்டை, அது போக பிரிண்டிங் பேப்பர், தமிழ்நாடு அரசுடைய பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கும். பிரிண்டிங் பேப்பர் ப்ளஸ் வந்து பிரிண்டிங் காஸ்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. எங்களுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கூட வந்து எங்களால் மேட்ச் பண்ண முடியல. அதனால் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை மேட்ச் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த விலையேற்றத்தை இது பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்கள் ஆசைப்பட்டு பண்ணல, தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. பட் அரசாங்கம் இப்படி சொன்னாலும், ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிற மாதிரி இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு இது மாதிரியான எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். ஏன்னா பொருளாதாரத்தில் ரொம்ப மேலே இருக்கிறவங்க வந்து பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்காது. ஆனால் நிறையா இப்போ வந்து பழைய புத்தக கடைகளில் புத்தகம் வாங்குகிற நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது மாதிரியான நபர்கள் இருக்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த புத்தகத்தினுடைய விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக அக்சசபிளாக இருக்கும். இல்லை என்ன அப்படின்னா, அரசு சொல்கிறது வந்து நாங்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கோம், ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அது அரசு எடுத்துட்டு போகலாம்ல. சென்னையில் மவுண்ட் ரோட்டில் காரேஸ் நடத்துறீங்கல்ல, அதுக்காக செலவு பண்ணுறீங்கல்ல. ஆடம்பர செலவே இந்த அரசு பண்ணலையா? அனாவசிய செலவுகள் இந்த அரசில் எதுவுமே இல்லையா? படிக்கிற மாணவர்கள் எதிர்காலம் அந்த பக்கம் வந்து நாங்கள் என்ன சொல்கிறீங்க, மாணவர்களுக்கு வந்து நாங்கள் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோங்கிறீங்க. இந்த பக்கம் போட்டித் தேர்வுக்கு அவன் தயாராகனா அவன் புக்கு காசை வந்து ஏற்றிடுறீங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு பக்கம் நீங்கள் கொடுக்குற காசு இல்லை ஒரு சில பக்கம் உதவி வந்து இன்னொரு பக்கம் அதை சுமையாக போட்டு அதை ஏற்றுறதுங்கிறது வந்து எப்படின்னு புரியல. ஸோ அரசாங்கம் வந்து இது திட்டமிட்டு செய்யலைனா கூட மறைமுகமாக வந்து அரசாங்கம் செய்கிற உதவி வந்து இப்படி வந்து வீணாக போகுது அப்படிங்கிறது தான் வந்து வருத்தமாக இருக்குது. அரசாங்கம் அதை கருத்தில் கொண்டு அந்த விலை உயர்வை திரும்பப்பட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.